ஆபிரகாமுக்கு எங்கே போகிறோம்னே ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், தேவ சத்தம் கேட்டு என்ன செய்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம எங்கே போகிறோம்னு தெரிஞ்சு தேவ சத்தம் இல்லை அப்படின்னா குழம்பி போயிடுவோம். எங்கே போகிறோம்னு தெரியாமல் தேவ சத்தம் இருந்தால் தெளிவாக தான் என்ன செய்யும். ஸோ ஆபிரகாம் தெளிவாக சுற்றி தெரிந்தார். இன்றைக்கும் நாம் நடக்கிற வழியை யாரோ காண்பிக்கவில்லை, தேவன் நமக்கு காண்பிக்கிறார். பிரைஸ் காட். நான் சொல்லமா, நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல. நீங்க இல்ல நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல. நீங்க இல்ல நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. ஓ நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. ஹல்லேலூயா. ஸோ இதே மாதிரி அடுத்து பாருங்க, சில நேரம் சில சூழ்நிலை நம்மை நடத்தும். நல்லா கவனிங்க. நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் நம்மை நடத்துவாங்க. சில அதுக்கு நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. ஏன்னா சிலருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் நம்ம என்ன பண்ணுவாங்க, நடத்துவாங்க. அப்படி நடத்துனதில் 2 முக்கியமான சம்பவத்தை ஜஸ்ட் நம்ம நினைவுபடுத்திட்டு போகலாம். யோசேப்பை ஒரு நாள் யாக்கோபு என்ன சொல்கிறாரு, நீ போய் உங்கள் அண்ணன்மாரை போய் பார்த்துட்டு அப்படி போயிரு அப்படின்னாரா, பார்த்துட்டு வான்னாரா. பிரைஸ் காட். இதுதான் சூழ்நிலை நம்மை நடத்துவது. இப்போ அப்பாவுடைய சத்தத்துக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அதனால் சகோதரர் போய் பார்த்துட்டு வா அப்படின்ன உடனே யோசேப்பு என்ன செய்கிறாரோ தெரியாது, நான் மறுபடியும் வரமாட்டேன்னு. பிரைஸ் காட். அவருக்கு தெரியாது நான் எகிப்துக்கு போகிறேன்னு. ஆனால் தேவ திட்டத்தின்படி சில நேரம் நீங்கள் நடத்தப்படுகிற சூழ்நிலையால். ஸோ எதுக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன ஒரு சத்தம் கேட்டு போனாலும் சரி, யாரோ அனுப்பி நீங்க போனாலும் சரி, ஒன்று சொல்லணும், நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல. நீங்க இல்ல நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல. நீங்க இல்ல நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. ஓ நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. பிரைஸ் காட். இப்போ அப்பா வீட்டில் இருக்கும்போது என்னெல்லாம் கொடுக்காரு, நல்ல பலவர்ண அங்கி என்ன பண்ணுறாரு, விசேஷம் ஸ்பெஷல் ட்ரெஸ் தான் என்ன பண்ணுறாரு கொடுக்குறாரு. ஆனால் அங்கே அண்ணன்மாரை பார்க்க போன இடத்துல என்ன நடந்தது யோசேப்புக்கு, அந்த ட்ரெஸ் எல்லாமே பிரைஸ் காட். உண்மையிலே சொல்கிறேங்க, சில நேரம் இயல்பாக நம்மள்கிட்ட இருந்த காரியம் கூட சில நேரம் இல்லாமல் என்ன செய்யலாம், போகலாம். அப்போவும் நீங்கள் சொல்லுங்க, நான் நடக்கும் வழியை எனக்கு என் மீது கண்ணை வைத்து தந்தீரே.
நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே. என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அடிமையை போல என்ன பண்றாங்க, கட்டி அப்படி இழுத்துட்டு போய் கொண்டு போய் போத்திபாருடைய வீட்டில் கொண்டு போய் விட்டாலும் அங்கேயும் ஆண்டவர் தான் நடத்துறாரு. பிரைஸ் காட். ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த வச்சு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம டைரக்ஷன் வேற மாதிரி எங்கேயோ போதும்னு நினைக்காதீங்க. உங்களுக்குள் ஒருவர் இருக்கிறார். எந்த டைரக்ஷனும் மாறாது. நீங்களா போனாலும் சரி, இல்லை உங்களை யாராவது அனுப்பி வச்சாலும் சரி, ஆண்டவர் நடத்துகிற பாதையை தவிர வேற எந்த பாதையிலையும் உங்க கால் போகவே போகாது. ஸோ தைரியமா இருங்க. எந்த இடத்துல நின்னும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் நடக்கிற வழியை எனக்கு காட்டியது நீங்க தான் ஆண்டவரே. அதே மாதிரி தான் தாவீதையும் அப்பா தான் என்ன பண்றாரு, அனுப்புறாரு, போறாரு. அவருக்கும் தெரியாது. போயிட்டு அந்த மாதிரி பண்டத்தை கொடுத்து திரும்பி வர போறேன்னு பார்த்தா கோலியாத்து தலையை எடுத்துட்டு வராரு. பிரைஸ் காட். நீங்க சாதாரணமா சில காரியங்களுக்கு சில சூழ்நிலையால் அனுப்பப்படுவீர்கள். ஆனா நீங்க போய் அசாதாரணமான காரியங்களை முடித்து வருவீர்கள். பிரைஸ் காட். நீங்க எங்க போனாலும் ஒரு பர்பஸ் இல்லாம, ஒரு முகாந்திரம் இல்லாம நீங்க போக மாட்டீங்க. இப்போ நான் சொல்றேன், இந்த பைபிள் ஸ்டடியில நீங்க வந்ததற்கு ஒரு மிகப்பெரிய முகாந்திரம் உண்டு. ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி, கோலியாத்தின் தலையை எடுக்கும்படி, ஆமானின் தலையை தூக்கி போடும்படி ஆண்டவர் உங்களை என்ன பண்ணியிருக்காருங்க. பிரியன் பாம்பை போல இருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம கூடி கூடி வர வர அதெல்லாம் தீக்குள்ள என்ன பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது, உதறி போடப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு நேரம் சொல்லாமா, நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. ஓ நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. ஹல்லேலூயா. அதுக்கப்புறமா பவுலுடைய வாழ்க்கையில எதிர்பாராத மெலித்தாத்துவுக்கு என்ன பண்ணப்படுறாங்க, அந்த சூழ்நிலை மனிதன் நிமித்தமா வந்த சூழ்நிலை, இயற்கையில வந்த அது என்ன புயல், யூரோக் கிளிதோன் அப்படிங்கிற பயங்கரமான புயல் என்ன செய்து, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு பிரசங்கத்துக்குள்ள வரலாம். ஒரு முக்கியமான வார்த்தை பாருங்களேன். பிசாசுக்கு எப்பவுமே தெய்வ திட்டத்தில் இருக்கிறவங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் சீரழிச்சிடணும், மண்ணை கவ வச்சிடணும். அவங்கள எழுந்திருக்க என்ன செய்யக்கூடாது, விடவே. ஸோ இதுக்கு பல வேலைகளை என்ன பண்ணுவான், ஒன்று சோர்வடைய செய்யணும், இல்லைன்னா மொத்தத்துக்குமே பயணத்தை என்ன பண்ணணும், நிப்பாட்டினோம். ஆண்டவருக்காக என்ன பண்ணக்கூடாது. யோனா மாம்ச சிந்தையில் போய் ஆளுகை செஞ்சு அவனை வேற இடத்துக்கு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். சிம்சோனை வேற விதமாக, இப்படியே ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு. இப்போ பவுலை மெலித்தாத்தீவில் கொண்டு போய் சமாதியை பண்ணணும்னு முடிவு என்ன பண்ணியிருக்கிறான். இந்த மெலித்தாத்தீவுக்கு பவுல் போவதற்கு முன்பாக பவுலுக்கான நெகட்டிவ், அதாவது பவுலுக்கான டெத் ஏரியா அப்படிங்கிற மாதிரி போர்டு வச்சு என்ன பண்ணியிருக்கிறான், அங்கே கொண்டு வர்றான். பிரைஸ் காட். உண்மையிலே சொல்கிறேங்க, நீங்களும் நானும் அபிஷேகத்தோடு கூட இருந்தோன்னா நீங்கள் போகிற வரைக்கும் தான் அந்த இடம் பிசாசு நெகட்டிவ்னு ஒரு போட வச்சுருப்பான். நல்ல கற்பனையாக எடுத்துக்கிடுங்க, நல்ல கண் முன்னாடி கொண்டு வாங்க. ஒரு வட்டத்தை போட்டு அதில் ஒரு போர்டை நட்டி வச்சுருப்பான். உனக்கு இது சங்குடி, உனக்கு இது சாவு, உனக்கு இது நெகட்டிவ் அப்படின்னு போர்டை வச்சுருப்பான். நீங்கள் போய்
அபிஷேகத்தோட தேவ திட்டத்தோட நீங்கள் அந்த தீவுக்குள்ள அந்த வட்டத்துக்குள்ளே காலை வச்ச உடனே பிசாசு அலறுவான். அங்கே நெகட்டிவ்னு எழுதப்பட்டது அப்படியே மறுரூபமாகும். உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் அந்த இடத்தையே மாற்றும், அந்த போர்டையே மாற்றும். ரக்கத்தாரா லேசே மேனே தூரி காபா. நல்ல அபிஷேகத்தோட நல்ல கையை தட்டி நல்ல அந்நிய பாஷையில் பேசி, ஓ எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம், எப்பேற்பட்ட நெகட்டிவ்க்குள்ள நான் போனாலும் அதை நான் பாசிட்டிவாய் என்னால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. நான் போகிற இடம் எல்லாம் பூரணமாயிருக்கும், ஜீவனாயிருக்கும், ஆரோக்கியமாயிருக்கும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பிசாசு ஒரு இடத்துல உங்களை என்ன பண்ண முடியாது. அவன் நினைக்கிற மாதிரி கன்னிகளை போட்டு உங்களை என்ன பண்ண முடியாது, அங்கே அமுத்த முடியாது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் போய் அந்த இடத்தையே நம்ம என்ன பண்ணிடுவோம், மாற்றத்துக்குள்ளாக கொண்டு வந்துவிடும். ஸோ அந்த நல்ல தைரியம் என்ன செய்யட்டும் இருக்கட்டும். ஒரே ஒரு நேரம் பாடலாமா? நல்லா உற்சாகமாக கைகளை தட்டி பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை. நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை. நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை. நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை. நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை.